என்ன பண்ணாலும் வெயிட் லாஸே ஆக முடியலை அப்படின்னு கவலைப்படுறவங்களா நீங்கள்? உங்களுக்காகவே எங்களோட தோகை ஹோம்மேட்ஸ் புதுசாக ஒரு கஞ்சி பவுடரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி இதை புதுசுன்னு சொல்லிட முடியாதுங்க. அந்த காலத்தில் ராஜாக்களும் ராணிகளும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்குமே உரித்தான ஒரு அருமையான அரிசி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தானே? ஆமாங்க, இது கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசியை இந்த சத்துக்கள் தான் இருக்குது, அந்த சத்துக்கள் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது. இது வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த அரிசியை வச்சு நாங்கள் ஒரு அருமையான கஞ்சி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கஞ்சியில் இதோடு சேர்த்து இன்னும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு அருமையான கருப்பு அரிசி கவுனி கஞ்சியாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கஞ்சியை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கே நல்ல வெயிட் லாஸ் டிஃபரன்ஸ் தெரியுங்க. தோகை ஹோம்மேட்ஸோட கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 8825721511. தோகை கஸ்டமர்ஸோட மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் இது. எப்படி கருப்பு கவுனி மிக்ஸை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸிங்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடி கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஆல்ரெடி நம்ம கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கட்டி எதுவும் சேராமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கெட்டியாக வர்றப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். வித்தின் 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தயிர் இல்லைன்னா மோர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் போர் அடிக்குதா? அப்போனா இந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. இந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தோகை ஹோம்மேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊர் உணவு தோகை ஹோம்மேட்ஸோட அன்பு. ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நமது தோகையுடன். நன்றி.